பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை பொழுதிலே மணமகன் உதித் போன்ஸ்லே, மணமகள் அஜித்தா ஹெலின் இவருடைய திருமண ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த திருமண ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த திருமண ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாப்பிள்ளைக்காக, பெண்ணுக்காக, ரெண்டு குடும்பத்தாருக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக ஒரு விசையாய் நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மை துதிக்கிறோம். வரவேண்டிய யாவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருமண ஆராதனையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நம்முடைய கிருபையும் இரக்கமும் கருணையும் காவலும் எங்கள் மேல் உண்டாயிருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்கிற பாடலை பாடுவோம். பாடுகிற பொழுது மாப்பிள்ளையை நீங்கள் அழைத்து வந்து இருக்கையிலே அமர செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 இரண்டாவது பாடல் பாடப்படுகிற வேளையிலே மணமகளை அழைத்து வந்து இருக்கையில் அமர செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஏதேனில் ஆதிமனம் என்கிற பாரம்பரிய பாடல் பாடப்படுகிற வேளையிலே மணமகளை அழைத்து வந்து இருக்கையில் அமர செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடலாம்.
நன்றி. அமர்வோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உலகத்தில் அதிகமாய் அச்சடிக்கப்படுகிறதும் அதிகமாய் விற்பனையாகிறதும் அநேகராலே விரும்பி வாசிக்கப்படுகிறதும் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததுமான பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா மனிதருக்கும் தேவையான எல்லா ஆலோசனைகளையும் தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் விசேஷமாக இன்றைக்கு மணமக்களுக்கு தேவையான வேத பகுதிகள் சிலவற்றை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் முதலாவதாக நாம் வாசிக்க போகிறோம். என்னுடைய மனைவி ஜான்சி அவர்கள் முன்வந்து இந்த வேத பகுதிகளை நமக்காக வாசிப்பார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்பதே. ஆமென். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் திருவசனம் வரைக்கும் நமது மத்தியிலே சகோதரி சுதானா அவர்கள் முன் வந்து வாசிப்பார்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் திருவசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைய, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்கிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களையும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமேன்.
தேங்க்யூ சிஸ்டர். மூன்றாவது ஒரு வேத பகுதி எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது திருவசனத்தையும் நமக்காக சகோதரன் சேவியர் ரோசாரியோ அவர்கள் முன் வந்து வாசிப்பார்கள். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனமும், வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாய் இருப்பதாக. வேசிக்கல்லர் யாரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். நமது மத்தியிலே மதிப்புக்குரிய பாஸ்டர் ஜோனத்தான் அவர்கள் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் நிச்சயதார்த்தத்தில் பார்த்தேன், ரொம்ப அழகாக பாடி கர்த்தரை ஆராதனை செஞ்சார். இந்த நாளிலே அவர்கள் நமது மத்தியில் இருப்பது மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் நாம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர். அவருடைய துதியை சொல்லி வரும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் இருப்பார். ஆமென். எங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த மாப்பிள்ளை மேலே பெண்ணு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் திருச்சபை மக்களுமான நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் ஒருமித்து கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிப்போம். இப்பொழுது பாஸ்டர் ஜோனத்தான் அவர்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். திருமண பந்தத்தில் இணைகிற உங்கள் இருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். அவங்க மூவரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா, தே ஆர் மியூச்சுவலி இன்வெலிங். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறார்கள். ரெண்டாவது சொல்லணும், அது செல்ஃப் எம்ப்டிங், தன்னைத்தானே ஒருவரிடத்தில் ஒருவர் இழக்கிறார்கள். மூணாவது அதர் சென்டர்னஸ், மற்றவர்களை மையமாய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவை இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது பேசுகிறேன். இந்த பூமியில் பரலோகத்தை பிரதிபலிக்கிற இருவராய் நீங்கள் இருப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாய் தேசங்களுக்குள் தெரிவாராக. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் இருக்கிறோம். பரலோக கலாச்சாரத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஸோ அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட அடுத்த ஒரு பாத்திரம் தான் நீங்கள் இருவரும். ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவன் அநேகரை தெரிந்தெடுத்திருக்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாதையில் கர்த்தர் உங்களை நம்பி, நான் சொல்கிறேன், இந்த திருமணம் தேவன் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை. இந்த திருமணம் தேவன் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை. உங்கள் இருவரையும் தேவன் நம்பினதுனால தான் உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். என்ன நம்புறாரு தெரியுமா? இந்த பூமியில் இன்னொரு இயேசுவை நீங்கள் காட்டுவீங்கன்னு, இந்த பூமியில் இன்னொரு பரலோக வாழ்வை, பரலோக கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு கர்த்தர் உங்களை நம்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்கிறேன், உங்களையும் தேவன் நம்புகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிரகாரங்களில் தங்கியிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு அவர் ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் லைஃப்பில் என்ன வேணால் இருக்கும், என்ன வேணால் போகும். அது இருக்கும் போகும் தான், ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிறதுனால. ஆனால் ஒரு தேவன் அறிஞ்ச பிள்ளைக்கு ஒன்றையும் போகவே கூடாது, அது எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அது என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. பிசாசால நம்ம வாழ்க்கையில் எதை வேணால் எடுக்க முடியும், ஆனால் ஒன்று எடுக்கவே முடியாது. அது தெரியுமா? தேவனுடைய பிரசனம். மோசே பாருங்க, அதனால தான் கர்த்தர் அவரை ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்கு தெரிந்து கொண்டு
கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு போன்னு சொல்லும்போது இந்த மோசே சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் ஒன்றே ஒன்று அஷூரன்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மோசே மிராக்கிள் கேட்கல, அற்புதங்களை செய்யுங்கன்னு கேட்கல, தேவைகளை சந்திங்கன்னு கேட்கல, ரூட்டை காட்டுங்கன்னு கேட்கல. அவன் ஒன்றே ஒன்று கேட்குறான், உங்கள் பிரச்சனை என் முன்னாடி வருமா? உங்கள் பிரச்சனை என் முன்னாடி வரும்னா சொல்லுங்கள், இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்றான். ஏன்னா மோசைக்கு ஒன்று தெரியுது, அவர் பிரச்சனை வந்துருச்சுன்னா அற்புதம் தன்னால் பின்னாடி வந்துடும். அவர் பிரச்சனை என் முன்னாடி இருந்துச்சுன்னா என் தேவைகள் தன்னால் சந்திக்கப்பட்டுரும். அவர் பிரச்சனை என் முன்னாடி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் தன்னால் கிடச்சிரும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், திருமணமான பிறகு உங்கள் லைஃப்பில் எதை தேடுறீங்களோ இல்லையோ அவர் பிரச்சனத்தை தேடுங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமாம், அவர் பிரச்சனத்தை தேடுறவங்களுக்கு எல்லாத்தையும் அவர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுவோமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், ஏசையா ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுவோம். வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொல்றேன், சொன்னதை செய்யும் மனமும் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு நேரா கையை நீட்டி, சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல். உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. பாடுவோம். சொன்னதை உங்களுக்காக சொன்னதெல்லாம் அவர் கைவிடாமல் நிறைவேற்ற வல்லவர். மீண்டுமாய் சொன்னதை செய்யும் அளவும்
நன்றி ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா கொஞ்ச நேரம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசனம் இந்த ஆலயத்தை மூடட்டும். இந்த திருமண பந்தத்தில் இணைகிற பிள்ளைகளை மூடட்டும், அவர்கள் உறவுகளை மூடட்டும், அவர் வாழ்வை மூடட்டும். நன்றி ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது. உங்க கிருப மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பாடுவோமா? சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் உங்களை அது சூழ்ந்து கொள்ளும் கிருபை இது. இணைந்து கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல. உடைந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. மீண்டும் சொல்லுவோமா? உடைந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கரங்களை உயர்த்தி, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஏலீரே எனக்கு போதுமானவரே, என் தேவையிலும் நீங்க அதிகமானவரே. சொல்லுவோமா? ஏலீரே எனக்கு போதுமானவரே, என் தேவையிலும் நீங்க அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன விட்டு கொடுக்கவும் இல்லை. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. சொல்லுங்க, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் மீண்டும் சொல்லுவோமா? ஏலீரே எனக்கு போதுமானவரே, தேவையிலோ நீங்க அதிகமானவரே. பாடுங்க, ஏலீரே எனக்கு போதுமானவரே, தேவையிலோ நீங்க அதிகமான. நீங்க பாடுங்க, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என்ன கையேந்த, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை.
கடைசியாய் உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விழுவதில்லை. அவரை நம்பி வாழுகிறவர்ல அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. இதுவரை உங்களை நடத்தி வந்த தேவன் இன்றிலிருந்து உங்களை தொடர்ந்து அவர் நடத்துவார், கைவிடாமல் நடத்துவார். அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்விலே தொடர்ந்து அது இருந்து எல்லா தேவைகளையும் அது உங்களுக்கு சந்தித்து இந்த பூமியிலே அவரை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் உங்கள் இருவரையும் அது நிறுத்தும் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தேங்க்யூ பாஸ். அமர்வோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமிக்க நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஓகே, ஒரு பொருள் இருக்குன்னாக்க அந்த பொருள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், பழுதடையாமல் இருக்கணும் அப்படி சொன்னாக்க அந்த பொருளை தயாரித்த நிறுவனம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க ஒரு புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ஹேண்ட் புக் ஒன்று. அதை படித்து இங்கே பாருங்க, அவங்க போட்டோம். குடும்பம் வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துக்கணும், நல்லது. ஆமாம், தேவ சமூகத்தில் நம்ம மற்ற தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறப்போ எல்லாருடைய கவனம் அங்கே போயிட்டு பாருங்க. அந்த புக்கை படித்து அதில் அந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்கிறத பார்த்து அதன்படி அந்த பொருளை உபயோகப்படுத்துகிற பொழுது அது நெடுநாளைக்கு உழைக்கும், சரியா பயன்படும், ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு கார் ஒன்று வழியில ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சான். அந்த காரை ஓட்டிட்டு இருந்த ஒரு மெக்கானிக் ரொம்ப நேரமா அந்த காரை சரி பண்றதுக்கு அவர் முயற்சிக்கிறார். ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சமயம் ஒரு வயதான மனுஷன் ஒருத்தர் அந்த வழியா வந்தாராம். அவர் என்ன ப்ராப்ளம், நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படி கேட்குற பொழுது அந்த மெக்கானிக் சொன்ன, நானே மெக்கானிக்கு, என்னாலே முடியல. இவர் வயசான மனுஷன் என்னமோ கேட்குற, சரி பார்க்கலாமே, என்னத்துக்கு அவரை சங்கடப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாருங்க அப்படின்னாராம். அந்த வயசான மனுஷன் அந்த கார் பேனட்டை திறந்து உள்ளுக்குள்ளே தலையை விட்டு ஏதோ செத்த நேரம் நோண்டுனாருங்களாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சான். நான் மெக்கானிக், என்னால் முடியல, நீங்கள் சரி பண்ணிட்டீங்களே அப்படி சொன்னப்போ, ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நான் தான் இந்த காரை தயாரித்த ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு சொன்னாருங்களாம். மெக்கானிக் வேற, தயாரிக்கிற ஆள் வேற. அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதனை படைத்தவர் தான் அவன் எப்படி வாழணுங்கிற ஆலோசனையை சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எப்படி சரி செய்ய முடியும் என்பது அவருக்கு தான் தெரியும். அது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மிகவும் அழகாக நேர்த்தியாக எழுதி கொடுத்திருக்கிறார். திருமணத்தை குறித்து எழுதி கொடுக்கப்பட்ட அநேக வேத பகுதிகளை ஆரம்பத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி ஒருத்தர் வேதாகமத்தை வாசிச்சுட்டே போவார். அப்போது பிலிப்பு அவரிடத்துல போய், நீ வாசிக்கிறவருடைய அர்த்தம் உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்வார், ஒருவன் விலைக்கு சொல்லணும்னா எப்படி தெரியும் அப்படிம்பார். அதுபோல் நம்ம நிறைய வாசித்தோம், எதையும் என்ன பண்ணல, விலைக்கு சொல்லலை. விலைக்கு சொன்னாதான் நமக்கு என்ன பண்ணும், புரியும். அதனால் இந்த நேரத்திலுமாய் கூட திருவரும்பு பகுதியில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் லூகாஸ் ஐயா அவர்கள், எபினேசர் ஜெப மையத்தின் தலைமை போதகர்,
ரெவரன் ஏ லூகாஸ் ஐயா அவர்கள் நமது மத்தியில் இருக்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், தேவ ஊழியர்களை மதிக்கிறவர், ஆத்தும பாரம் கொண்டவர். ஆகவே அவர் இந்த நாளில் நமது மத்தியில் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. மாப்பிள்ளை வீட்டு சார்பாகவும் பெனியல் திருச்சபின் சார்பாகவும் தேவ ஊழியர் அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலுமாய் அவர்கள் நமது மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பார்கள். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குரிய கணத்தை கொடுக்கத்தக்கதாக, மதிப்பை கொடுக்கத்தக்கதாக நாம் அங்கிட்டும் எழுந்து போகாமல் நம்முடைய முழு கவனத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செலுத்துவோம். விசேஷமாக மாப்பிள்ளையும் பெண்ணும் கனவு உலகத்துக்கெல்லாம் இப்போ போகக்கூடாது. நனவு உலகத்தில் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். சொல்லப்படுகிற வார்த்தையை கவனமாக கேளுங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர்களை மீண்டும் மைக்கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். கம்மியாக வருது. இயேசு நல்லவர். இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறேன். அருமையான யுதித், அஜிதா இவர்கள் திருமண விழாவிலே, குறிப்பாக பெனியல் திருச்சபையிலே நான் வந்ததை குறித்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவ மனுஷனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். தேவ வார்த்தையை திருமணத்திலே 2 பேரும் நிறைய கேட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, தேவனை அறியாது நீங்கள் இருந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு அதிகமான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் போதனைகளையும் உங்களுக்கு நல்குவது நல்லது. ஆனால் நீங்கள் சிறு பிள்ளையிலிருந்து, சிறு பிராயத்திலிருந்து சத்தியத்தில் வளர்ந்ததினாலே இன்றைக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் இருதயத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். திருமணத்திலே 1000 பேர் வருவார்கள், போவார்கள். உறவுகள், நட்புகள் எல்லாரையும் பார்ப்போம். கல்யாணத்துக்கு நான் வந்தேன்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அவர்களை கரெக்டாக அடையாளம் காண்போம். இது எல்லாத்தையும் காண்பதில் ஒரு மகிழ்ச்சி தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை விட பேர் மகிழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் தேவன் என்னோடு பேசினது என்ன, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்வேனானால், நீங்கள் 2 பேரும் உறவினர்களாக இருக்கிறீர்கள். 2 பேரும் அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க. இதை காட்டிலும் சிறு பிள்ளை பிராயத்திலிருந்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. இருந்தாலும் குடும்பம் என்கிற ஒரு ஸ்தானத்திலே இந்த நாளிலே தேவன் உங்களை இணைக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அந்த குடும்பம் என்கிற அந்த ஸ்தானத்தை இணைக்க தீர்மானம் பண்ணின இந்த நாளிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும், எல்லா அத்தியாயங்களும் ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். இதிலிருந்து தான் நமக்கு லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாம் என்னன்றதை விளங்கி கொள்ள முடியும். இந்த விளக்கத்துக்கு முன்பதாக நாம் இது எல்லாவற்றையும் சரிவர விளங்கி கொண்டு வெற்றியுள்ள ஒரு ஓட்டம் ஓட வேண்டுமானால், பாஸ்டர் சொன்னது போல தேவ வார்த்தையின் மேல் நாம் கவனம் வைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு மகிமையா நீங்கள் தேவ வார்த்தை என்ன கேட்கிறீர்கள் என்பதை கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்வை கட்டும். வார்த்தை தான் நம்ம வளமான ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு போகும். வார்த்தை தான் விழுந்த எல்லையில் நம்மளை தூக்கி நிறுத்தும். தேவ வசனம் தான் நம் வாழ்க்கையை எந்த திசையிலே செம்மையானதாய் கொண்டு போக வேண்டும், முடிவிலே நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். ஆகவே இந்த நாள், கல்யாண நாள் என்பது ஒரு சந்தோஷமான நாள்.
திருமணமான நாள் என்பது சந்தோஷமான நாள். இந்த சந்தோஷமான இந்த நாளை ஒவ்வொரு நாளும் மணவாளன் இயேசுவோடு 2 பேரும் சேர்ந்து துதிப்பாடணும். துதிப்பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதிப்பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் கூறித்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே. பாடுவோம். வானங்களை தீரை போல பிரித்தவரும் அவரே. எல்லாரும் பாடுவோமா? வானங்களை அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போல பிரித்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. முன்னறிந்தார் முன் கூறித்தார் உன்னை அழைத்தார், மகிமை படுத்தினார் உன்னை மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார் என்னை மகிமை படுத்துவார். துதிப்பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. இந்த நாளில் ஒரு இடத்துல அமர்ந்து இந்த பாட்டை பாடினது போல என்னாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் கர்த்தரை பாடுவீர்களே ஆனால் இதுவே அவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீங்கள் பாடி மகிழ வேண்டும். உலக பிரகாரமான சந்தோஷம், இந்த உலகம் காண்கிற சந்தோஷம், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நாம் காண்கிற சந்தோஷம், அவர் சமூகத்தில் களி கூறுகிற சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இருக்கிறது. தேவன் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளை திருமண வைபவத்தில் இணைக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு
உதித் மேலையும் அஜிதா மேலையும் தேவன் வைக்க திட்டம் பண்ணி தான் இந்த நாளை முன்குறித்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த வாழ்வு என்கிற ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கத்தக்கதான ஒரு தேவ அபிஷேகத்தை இவர்கள் பெற வேண்டும் என்றுதான் திருமண விழாவை திருச்சபையில வைத்து தேவ பிள்ளைகள் மத்தியிலே தேவ வார்த்தையின் உடன்படிக்கையோடு தேவன் நம்மை இணைக்க தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்ப இங்க எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால். தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு நேராக தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அபிஷேகிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான அபிஷேகம் தேவை. ஏன் இன்றைக்கு பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரலும் கல்யாணத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, வாழ்த்துதலை குறித்து, வாக்குத்தத்துவத்தை குறித்து, எதிர்காலத்தின் பிராமிஸ் வார்த்தையை குறித்து எத்தனையோ திட்டமான தீர்க்கமான வார்த்தைகள் உண்டு. நீங்கள் எத்தனையோ கேட்டிருப்பீர்கள், எத்தனையோ திருமணத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன செய்யணுமா? அனல் மூட்டி எழுப்பிவிடு. இன்னைக்கு காலையில தெளிவா இந்த சத்தத்தை கேட்டதுனால தான் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் மேல் நான் வைக்க விரும்புகிறேன். அது என்னன்றது அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. இது மூன்றும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய இந்த மூன்று காரியங்கள். அது ஊழியமானாலும் குடும்பமானாலும் எதிர்காலத்தின் என்ன திட்டமானாலும் இந்த மூன்று காரியம் தேவ பிள்ளைகள் வாழ்விலே தெளிவுபட நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். அங்க 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அஜிதாவும் யுதித்தும் இந்த நாளிலே இவர்கள் திருமண வைபவங்களிலே இணைக்கப்பட்டிருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு பயம் இருக்கும். இனி காலம் எப்படி போதோ, எப்படி நடத்தப்பட போறோமோ. இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கடந்த காலத்தை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க, எதிர்காலத்தை குறித்து தான் நிறைய பேருக்கு கவலை. அப்ப இந்த வார்த்தை இவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த திருமண வைபவங்களிலே பங்கு பெற்ற உங்களுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நாம் அமர்ந்திருக்கிறது திருமண மண்டபத்தில் அல்ல, திருச்சபையிலே அமர்ந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் தைரியமாய் கையில வெறுத்தி ஒரு அல்லேலியா சொல்லலாம். அல்லேலியா என்பது பரலோக பாஷை. உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைகளிலும் ஒரே பாஷை, மாறாத பாஷை, அதை யாராலும் மாற்ற முடியாத பாஷை அல்லேலியா பாஷை. இந்த அல்லேலியா என்பது ஒரு சத்தியம் நமக்கு விளங்கி இருக்கணும். அது என்னன்றா, நாங்கள் கீழானவர்கள் அல்ல, நாங்கள் மேலானவர்கள். நாங்கள் வாளானவர்கள் அல்ல, நாங்கள் தலையானவர்கள். நாங்கள் வாங்குகிறவர்கள் அல்ல, நாங்கள் கொடுக்கிறவர்கள் என்ற வெளிப்பாட்டோட நம்ம என்ன செய்யணும்னா, அப்ப மேலானவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு. இப்பதான் நிறைய கை உயர்ந்திருக்கு, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். முதல்ல நம்ம ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். என்னன்னா, நாம் யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவனால் நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, வாழ்வின் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் இணைக்கப்படவிருக்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது. ஆகவே எதை குறித்தும் நமக்கு பயம் இல்லை. 3 காரியம். 1 பலம். பயமுள்ள ஆவியில் அல்ல, பலம். இந்த பலம் எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனோடு தேவ வார்த்தையோடு நடக்கிறேன் என்கிற வெளிப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா தேசத்தை ஆளுவதற்கு முதலாவது அவருக்கு தேவை என்னவென்றால் பலம். இந்த பலம் எதை காண்பிக்கிறது என்றால், ராஜாவின் மேலான அபிஷேகத்தை காண்பிக்கிறது, முதன்மை பீடத்தை காண்பிக்கிறது, எல்லாவற்றிலும் முதற் பலன்களை காண்பிக்கிறது கூடியது ஒரு பலம், ராஜாவின் அபிஷேகம். அந்த பலம் என்னவென்றால், அதுதான் சிங்கத்துக்கு ஒப்பான பலம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம். இன்றைக்கு யுதித்துக்கும்
அஜிதாவுக்கும் பலம் எங்கிருந்து வரும் என்றால் தேவனிடத்திலிருந்து, தேவ வார்த்தையிலிருந்து. அப்ப எத்தனை சொந்தங்களும் எத்தனை உறவுகளும் எத்தனை உலக பிரகாரமான நண்பர்களும் உங்களுக்கு இருந்தாலும் முதல் பலத்தை அடையக்கூடிய தேவ பிள்ளைகளாய் முதன்மையான அந்த தேவ சமூகத்தை நீங்கள் வாஞ்சித்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தில் எழும்புவீர்களானால் வேதம் சொல்லுகிறது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் தேவ பலத்திலே வெற்றியுள்ள பலமாய் உங்களால் ஓட முடியும். அதை விட்டுட்டு எனக்கு சொந்தம், எனக்கு அவங்க, எனக்கு இவங்க அப்படின்ற நம்பிக்கையில ஓடுனீங்கன்னா அது மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை. எரேமியா 17 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பும் போது எரேமியா 17:5 வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரிய நம்பிக்கை சொல்றார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாளும் யுதித்தும் அஜித்தாவும் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மாம்சமானது தன் புயபலமாக்க கூடாது. கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, வார்த்தையின் மேல் வைத்த அந்த நம்பிக்கை மரண பரியந்தம் அவருடைய பலத்திலே வாழ்வேன்னு சொல்லி 2 பேரும் தேவ பலத்தை மட்டும் நீங்கள் நம்பி இருப்பீர்களே ஆனால் அங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கரளையாய் போன செடிகளை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்திலே வறட்சியான இடத்திலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அப்ப மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத நீங்க விட்டுட்டு யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் நீங்க பாக்கியவனா இருப்பீர்கள், பாக்கியவதியா இருப்பீர்கள். உதித்தும் அஜித்தாவும் கடைசி வரலும் பாக்கியவதியா நீங்க இருக்கணும்னா இன்றைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து வேத வசனத்திற்கு ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்தது போல என்னாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்குவீர்களே ஆனால் அங்கு வேதம் சொல்லுகிறது, பாக்கியவனா இருப்பீர்கள், பாக்கியவதியா இருப்பீர்கள். அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர்கள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு, கர்த்தரே என் பலன் என்று வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் தண்ணீர் கண்டையில் நாட்டப்பட்டதும் கால்மாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். கையில வெறுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவரே என் பலன், கர்த்தரே என் பலன், கர்த்தரும் என் பலன் அப்படின்னு ஓடுறது ஒரு குரூப் இருக்கு. நோ, கர்த்தரே, அவரே, அவரும் அல்ல, அவரே. அப்ப அவர்தான் என் பலன், அவர்தான் என் பலன். அப்ப அவரை மட்டும் என் பலனாய் நாம் கொண்டிருப்போமானால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாகவே தண்ணீர்கள் அண்டையில் நடுவார், கால்வாய் ஓரமாய் வேர்களை விடும்படி வைப்பார். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாய் உங்கள் இருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த ராஜாவின் பலத்திற்கு நீங்க முந்திக் கொள்ளுங்கள். 2வது நம்ம பார்த்தோம், அன்பு, பலமும் அன்பும். அன்பு என்பது மனிதனுடைய அன்பு வேற, தேவனுடைய அன்பு வேற. உலகம் காண்பிக்கிற அன்பு வேற, தெய்வீக அன்பு என்பது வேற. அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன் கொடுக்கிற பலம் ராஜாவின் பலம், அது சிங்கத்துக்கு ஒப்பான பலம். 2வது அந்த தேவ பலம் எதுல இருக்குன்னா அன்புல இருக்கு. ஒருவர் மேல் ஒருவர் அந்த அன்பு செலுத்துதல் என்பது நாம் நன்றாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, பலவீனப்பட்ட பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செலுத்த வேண்டும். நாம் தேவனை சேவிப்பதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, பலமும் அன்பும். அப்ப உலக பிரகாரம் அன்பு எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் கொடுக்கும். ஆனா தெய்வீக அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அது தியாகமான அன்பு.
நாம் நீதிமானாக இருக்கையில் இயேசு நமக்காக மரிக்கலை, நாம் பாவியா இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்காக மரித்தார். அப்ப அப்பேற்பட்ட அந்த அன்பை உதித்தும் அஜித்தாவும் விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து தேவனை மட்டும் முன்னிறுத்தி ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி நீங்கள் இந்த பூமியிலே வாழ்வீர்களே ஆனால் அந்த அன்பு ஒளியாது, அழியாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம் ஒளியாது. அந்த அன்பு நமக்குள் நிலைத்திருக்கும். அந்த அன்பான தேவனை சேவிப்பதற்கு ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் இரண்டாவது தருவார். முதலாவது தேவன் கொடுக்கிற அபிஷேகம் ராஜாவின் அபிஷேகம். இரண்டாவது அந்த அன்பை பின்பற்றி வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகம் ஆசாரியத்துவத்தின் மேன்மையின் அபிஷேகம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் தான் கர்த்தரை சேவிக்க முடியும். இன்றைக்கு யுதித்துக்கும் அஜித்தாவுக்கு மட்டும் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லலை. ராஜாவின் அபிஷேகம் எல்லாருக்கும் தேவை. ஆசாரின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 அழகாய் சொல்கிறது. அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்ப இரண்டாவது தேவன் ஒரு பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற இரண்டாவது அபிஷேகம் ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம், தேவனை சேவிக்கிற அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் தேவன் இலவசமா அந்த அன்பை நம்ம மேல ஊற்றுகிறார், நம்மேல் ஊற்றுகிறார். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓசியாவின் புஸ்தகம் 11:4 வாசிக்கிற பொழுது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். இந்த நாளிலே சொந்தம் பந்தமா இருந்தாலும் கூட தேவன் உங்களை இழுத்து இருக்கிறார். யுதித்துக்கும் அஜித்தாவுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம், தேவன் நம்மை இழைத்திருக்கிறார். ஒருவேளை நம் உறவுகளாய் இருந்தாலும் இந்த உலக பிரகாரமான அந்த வாழ்விலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, அவருடைய நாமம் தரிக்கப்படுவதற்கு தேவன் நம்மை இழுத்திருக்கிறார். அதற்குத்தான் திருவசனத்துக்கு முன்பதாக தேவன் உங்களை கொண்டு வந்து அமர பண்ணியிருக்கிறார். அதற்குத்தான் இந்த அன்பின் அபிஷேகமாகிய ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இங்க பார்க்கிறோம், வாசிங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு, அன்பின் கயிறு, உலக பிரகாரமான கயிறு, மாயையின் கயிறு. இன்றைக்கு உலக பிரகாரமான கயிறு, தாலி கட்டினா 5 ரூபா மஞ்ச கயிறுல தாலி கட்டிட்டா இன்னிலிருந்து நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். இது உலக பிரகாரமான வாழ்வை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அறிய வேண்டிய ஒரு கயிறு என்ன கயிறு என்றால் அன்பின் கயிறு, அன்பின் கயிறு. அந்த அன்பின் கயிறில் எது இருக்கிறது என்றால் ஆசாரியத்துவத்தின் மேன்மை, தேவன் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பின் கயிறுகளினால் நான் உங்களை கட்டி இழுத்தேன். அப்ப இந்த கயிறை மிகைப்படுத்தி தான் அந்த கயிறை நாங்க மிகைப்படுத்துறது இல்லை. இதனால கட்டினவங்க வருத்தப்பட வேண்டாம், கட்டாதவங்களும் வருத்தப்பட வேண்டாம். தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்பின் கயிறுகளில் நான் நம்மை கட்டி இழுத்திருக்கிறார். ஆகவே அன்பை பிரதானமாய் நீங்கள் வைத்து அந்த அன்பை ஒன்றே இருவரும் ஒவ்வொரு நாளும் செலுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அன்பாயிருந்து நாம் நடத்த பழகுவோமானால் அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த அன்பு குறித்து மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணலாம். நிறைய அப்பா அம்மாருங்க அம்மா அம்மாருங்க வேலையே முடிஞ்சு வீட்டுக்கு வராம பொழுத ஓட்டிட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டு வந்து படுக்கிற அப்பா அம்மார்கள்லாம் இருக்காங்க. நான் அதை குறித்து இப்போ விளக்கமாக நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனால ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற அந்த வெறுப்பிலையே எல்லா இடத்துக்கும் போயிட்டு கழிச்சிட்டு ஏதோ போகிறோம் அப்படின்ற ஒரு வாழ்வை இன்றைக்கு வாழ்கிற
குடும்பங்கள் இன்றைக்கு அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்களை இணைப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை, மாறாக அன்பின் கயிறுகளினால் நீங்கள் இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இதே அன்பின் கயிறுகளால் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இருப்பது போல் என்னாலும் தேவனை முன்னிறுத்தி அன்பை ஒன்றை பிரதானமாய் நாம் வைத்து போகும் பொழுது அந்த ஆசாரியத்துவத்தின் மேன்மை தேவனுக்கு உகந்தவர்களாய் நிற்க பண்ணும். தேவன் நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து சகலத்திலும் வெற்றி காண தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருகிரம் பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த அன்பின் பாலம் என்பது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னாலும் என்னாலும் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி நம்ம எபேசியரில் வாசித்தோம், ஆதியாகமத்தில் வாசித்தோம். அன்பை குறித்து ஒரு புஸ்தகமே 13 அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஓசியா புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். எனவே இப்படிப்பட்ட வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக அன்பை பிரகடனப்படுத்தி விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து தேவனை மட்டும் முன்னிறுத்தி நீங்கள் ஓட பழகுங்கள். உங்க வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து என்றும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் உதித்தும் அஜித்தாவும் இருப்பீர்கள். சங்கீதத்தில் சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு விலக்கி, பாவிகளுக்கு விலக்கி, பரியாசக்காரன் உட்காரும் இடத்திற்கு விலக்கி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண இப்படிப்பட்ட ராஜ அபிஷேகத்திற்கு தேவன் உங்களை நடத்த தீர்மானம் பண்ணி இருக்கிறார். கடைசியாக தெளிந்த புத்தி. முதலாவது பலம், இரண்டாவது அன்பு, மூன்றாவது தெளிந்த புத்தி. உலகம் முடியும் வரை இந்த வேத பகுதியை உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாது. 30 வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் எங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. அவர் கொடுத்த செய்தியை இன்னும் நான் வைத்திருக்கேன். என்னுடைய திருமணத்திலே இந்த பரிசுத்த வேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு செவிமடுத்தபடியினாலே உறவுகள், சொந்தம், பந்தம் எல்லாம் விலகிடுச்சு. தனித்து விடப்பட்டேன். திருமணத்தன்றைக்கு தனித்து விடப்பட்டேன். என் தேவன் ஒருவர் என்னோடு கூட இருந்தார். என் தேவன் ஒருவர் என்னோடு கூட இருந்தார். அன்றைக்கு அந்த தேவ மனுஷனாகிய ஜீவானந்தம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சொந்தம் வரல, பந்தம் வரல, அவங்க உதவல, இவங்க உதவல, கர்த்தரே உனக்கு நித்திய தேவனா உனக்கு வெளிப்பட்டாரியா. யாரை குறித்தும் கலங்காத, யாரை குறித்து கவலைப்படாத, கர்த்தரை முன்னிறுத்தி நீ ஓட பழகு. உன் ஓட்டத்தையும் ஆசீர்வதிப்பார், உன் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், உன் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார். மாயை எல்லாம் விலகும். உண்மையுள்ள மனுஷர்களை கர்த்தர் உனக்கு தந்து உயர்த்தி வைப்பார்னு சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்றேன். அப்ப பலமுள்ள ஒரு சிங்கத்துக்குப்பான ஒரு பலத்தை தேவ சமூகத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆசாரியத்துவத்தின் மேன்மை, தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது அந்த ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள ஒரு ஓட்ட ஓட முடியும். மூன்றாவதாக தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி தேவ பிள்ளைகள் எல்லாத்துக்குமே அவசியம், எல்லாத்துக்குமே அவசியம். ஒரு குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகளுக்கும் தெளிந்த புத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். இது எந்த அபிஷேகத்தை காண்பிக்கிறது என்றால் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை காண்பிக்கிறது. தெளிந்த புத்தி. பலம் ராஜாவின் அபிஷேகம், அன்பு ஆசாரியனின் அபிஷேகம், தெளிந்த புத்தி தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு எதையோ குறித்து தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், இந்த தெளிந்த புத்தி, நான் யார், என் தேவன் யார்? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் யார், நான் ஆராதிக்கிற தேவன் யார்? அது நீ வேற எங்கேயும் பார்க்க முடியாது. உன் கைகளிலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலும் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற நம்பிக்கையுள்ள தேவனுடைய ஊழிய காரணம். தேவன் பேசுகிற வழி 3 வழிதான். ஒன்று பரிசுத்த வேதாகமம், இரண்டாவது அழைப்பை பெற்ற தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன். இது ரெண்டிலும் இல்லாத காரியம் இருக்குமே ஆனால் தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் கர்த்தர் உன்னுடைய அன்பிற்கு கர்த்தர் உன்னோடு பேசுவார். இதுல நீ தெளிவா இருக்கணும்.
கண்ட இடத்துலையும் போய் தலை நீட்டுறதை நிறுத்தணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அமர்ந்து எழுவணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு எதை போதிக்கிறார், கர்த்தர் எவ்வளவு என்னை நடக்க தீர்மானப்படுத்துகிறார் என்பதை நாம் உற்று நோக்கி வேத வசனத்தை முன்னிறுத்தி ஓடுவோமானால் இந்த புத்தி நமக்கு தெளிவா வந்துடும். நான் யாரு, நான் ஆராதிக்கிற தேவன் யார். பரிசுத்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த ரெண்டு புத்தி நமக்கு தெளிவா இருக்கணும். நான் யாரு, நான் ஆராதிக்கிற தேவன் யார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கு இது இல்லாம தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள். வார்த்தையில் நிற்கணுன்ற எண்ணம் வர்றதில்லை, ஆவிக்குள்ள வாழணுன்ற எண்ணம் வர்றதில்லை, கர்த்தருடைய வார்த்தையோடு நடக்க பண்ண வேண்டும் என்றும் என்ற அந்த உணர்வு வர்றதில்லை. மனம் போன ஒரு ஓட்டம். நோ, உலகத்தில் எத்தனை விதமான செய்திகள் உண்டு. உனக்கேற்ற செய்தி உன்னை உண்டாக்கின தேவனிடத்திலே மாத்திரமே, உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் மாத்திரமே. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, உண்மையான தீர்க்க தரிசனத்தின் ஆவி எதுவென்றால் மரிக்கும் பரியந்தம் ரட்சித்த தேவனுக்கு உண்மையுள்ள விசுவாசியாய் வாழ்வதே. அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கைகளை விரித்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறதே. ஒரு நாளும் நான் ஃபுல் பீட்ல இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் நான் சொல்றது இல்லை. உங்களுக்கேற்ற தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லிட்டு நான் இறங்கிடுவேன். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்பது வித்தியாசமான கோணங்களிலே இன்றைக்கு மனுஷியத்தை சார்ந்து மாம்சத்தை பலப்படுத்தி மாம்சியமாய் வாழுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னையும் என்னை வைக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனத்தின் தெளிவான பார்வையுள்ள சத்தியத்திலே உன்னை என்னை தேவன் நடத்த தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அப்ப அவருடைய சாட்சி என்றால் என்ன, தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்றால் என்ன, தெளிந்த புத்தி என்றால் என்ன, மரிக்கும் பரியந்தம் என் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதே தீர்க்க தரிசனத்தின் உண்மையான நிலை. அல்லேலூயா சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்கறத பார்த்தா சீக்கிரம் முடியுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆக 3 விதமான பலத்தின் அபிஷேகத்தை இந்த நாளிலே யுதித்துக்கும் அஜித்தாவுக்கும் தேவன் வைக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறார். பலமுள்ள அபிஷேகம். இருவரும் சேர்ந்து எந்த பிரச்சனையை மேற்கொள்வோம், எந்த பலவீனத்தை மேற்கொள்வோம், எந்த சூழ்நிலை மேற்கொள்வோம், எந்த காலத்திலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையை உண்டாக்கத்தக்கதான பலம் தேவனிடத்தில் இருக்கிறது. அது சிங்கத்துக்கு ஒப்பான பலம், சுயபலம் அல்ல, சிங்கத்துக்கு ஒப்பான பலம். அந்த பலத்தை தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அன்பின் பலம். 2வது அன்பு. ஆசாரியத்துவத்தின் மேன்மையை காண்பிக்கிற அந்த அன்பு. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அந்த அன்பின் அபிஷேகம் நமக்குள் இருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனையே பார்ப்போம். சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட மேன்மையில் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 3வது தெளிந்த அபிஷேகம், தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், தெளிந்த புத்தி. என் வீட்டுக்கார் யாரு, என் வீட்டுக்காரம்மா யாரு, உறவுக்கு தெரிந்திருக்கோ தெரியலையோ, அஜித்தா உதித்த நன்றா புரிந்து கொள்ளணும். அஜித்தாவை உதித்து நன்றா புரிந்து கொண்டு முதல்ல அந்த தெளிவு 2 பேருக்கு வந்துருச்சுன்னா அநேகருக்கு நீங்க தெளிவான திரஷ்டாந்தமாக மாறி போய் விடுவீர்கள். அல்லேலூயா. எனவே அந்த தெளிவு எங்க இருக்குன்னா தேவ சமூகத்தில் தான் இருக்கு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்?
கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் அவங்களுக்கு தேவன் ராஜாவா வெளிப்பட்டே தீர்வார். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை அவர் தந்தே தீர்வார். நீ என்ன நினைக்கிறியோ உதித் சொல்வார். உதித் என்ன நினைக்கிறாரோ அஜித்தா சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை தேவன் நமக்கு தருவார். நான் ஒரு சில நேரம் என் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கு. நான் பாடுற பாட்டை எங்கள் வீட்டுக்காரம்மா பாடும். நான் பாடணும்னு நினைப்பேன், அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட வேண்டிய பாட்டை நான் பாடியிருக்கேன். ஒரு மனம் எங்குண்டோ அங்கு தேவன் அத்திருமணத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இருமணம் இருக்கவே இருக்காது, ஒரு மனம். இருமணமும் ஒரு மனம். இத்திருமணத்திலே இந்த 3 விதமான அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து தம்முடைய வாழ்வின் பாதையை வெற்றியோடு ஓடி முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவி? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. இது 3ம் தேவ பிள்ளைகளுக்கு இன்றியமையாத ஒன்று. இன்றியமையாத ஒன்று. நான் ஈசாக்கு குறித்து, கானாவூர் கல்யாணத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பேச சொன்னதின் மேன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தேவ திட்டத்தின்படி ஓட நாம் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். மாறாதவைகள். ஆமா, ஒருபோது அவர் தம் மகிமையை உங்களை விட்டு விளக்க மாட்டார். இந்த 3 விதமான அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் நடத்துவார். கடைசியா 3 வசனத்தை வாசியுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இனிமே விசுவாசிக்க வேண்டிய ஒரு 3 வார்த்தை. சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானோ வாசிக்கலாம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். சொல்ல வேண்டிய அபிஷேகத்தை பெற வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சொல்ல வேண்டிய மெய்யான வார்த்தை இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், விசுவாசிப்பேன். அதிலே 52ஆம் அதிகாரம் சங்கீதம் 52:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 52:8 வாசிக்கும் பொழுது, நானோ ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தையும் ராஜாவுக்கொத்த அபிஷேகத்தையும் தெளிவான தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் பெறுகிற தேவ பிள்ளையாகிய விதித்தும் அஜித்தாவும் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தான் நினைப்பூட்டுகிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், அவரையே நம்பி இருப்பேன், அவரையே நம்பி இருப்பேன். கடைசியா ஒரு வார்த்தை, அதில் 59:16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் நானோ உம்முடைய வல்லமையை பாடி, வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். பாடுவேன், பச்சையான ஒளிவு மரமா இருப்பேன், ஜீவன்ல ஒரு தேசத்துல நடப்பேன். இதுதான் என்னுடைய விசுவாச ஓட்டம். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அவரே
அவரும் அல்ல, அவரே, அவரே அப்படின்னு உறுதியா நின்னீங்கன்னா இந்த 3 விதமான அபிஷேகம் எந்த இடத்துல உங்களை எழுப்பி நிற்கும். முதற் பலன் கிறிஸ்து. தம்முடைய சிருஷ்டிகளில் உங்களை முதற் பலனாக தேவன் மாற்றுவார். யாக்கோபு 1:18 சொல்லுகிறது, தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே என்னை ஜெனிப்பித்தார். அப்ப இந்த வசனம் என்னை ஜெனிப்பிக்கட்டும், வசனம் என்னை உருவாக்கட்டும், வசனம் என்னை வளர்க்கட்டும் என்று எந்த குடும்பம், எந்த தேவனுடைய பிள்ளை உறுதி பூண்டு நின்று நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முதற் பலனாய் மாறுவார்கள். முதற் பலன் கிறிஸ்து. அந்த வரிசையிலே நீங்களும் இருப்பீர்கள். சகலத்திலும் சிங்கத்துக்கு ஒப்பான தைரியத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆசாரியத்துவத்தின் மேன்மையான அந்த அன்பின் அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். தெளிந்த புத்தி. நான் யார்? நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நானோ கர்த்தரை பாடுவேன், பாடுவேன். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எதிர்நோக்கி வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நீங்கள் நில்லுங்கள், விட்டு கொடுங்கள், மன்னியுங்கள், மறங்கள். பெண்களுக்கு எப்பொழுதுமே 2 காரியம் தெரியும். ஒன்று உடஞ்சிருவாங்க, இல்லைன்னா உடைச்சிருவாங்க. என்னங்க? ஏன்னா அது எலும்பு இல்லையா? ஸ்தோத்திரம். ஒன்று உடஞ்சிருவாங்க, இல்லைன்னா உடைச்சிருவாங்க. 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி மனைவியை கண்டடைகிறவன், அப்படிதான் சொல்லுது நீதிமொழியில் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மை. இன்றைக்கு அஜித்தாவால யுதித்துக்கு ஒரு நன்மை. ஆமா, உலக பிரகாரம் நன்மை, ஆவிக்கேற்ற நன்மை, 2ஐயும் சேர்ந்து தருவார். ஆனா 1 பேதுரு 3:7 சொல்றாரு, யுதித்துக்கு தான் அந்த கிருபையை கர்த்தர் வைக்கிறாரு, உங்களுக்கு தான் வைக்கிறாரு. உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி அவர்களோடு கூட விவேகமாய் வாழ்ந்து. அப்ப அஜித்தாவுனால உங்களுக்கு இந்த நன்மையை தேவன் தர்றாரு, உங்கள்னால அஜித்தாவுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இந்த நாள் திருமண நாள் என்பது என்ன? பரலோக நன்மையும் பூலோக நன்மையும் இணைக்கிற ஒரு பாலமான ஒரு நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உன்னாலதான் நான், என்னாலதான் நீ தான் உயர்ந்தவங்க, நான் கீழ்ந்தவங்க, இப்படியெல்லாம் ஒரு பார்சாலிட்டி வரும் அப்படின்றத தேவன் பார்த்ததுனால தான் விழாவிலிருந்து எழும்ப உருவினாரு. இல்ல காலில் எடுத்திருந்தா நீ காலில் இருந்து எடுத்து எழும்புன்னு சொல்லிடுவ. அங்க வாஸ்தவம்ல, ஆதியாகமத்தில் வாஸ்தவம்ல 2ஆம் அதிகாரத்தில். இல்லை ஒருவேளை தலையில் எடுத்திருந்தாருன்னா, நான் தலையிலிருந்து எடுக்கப்பட்டேன், நான் தலையா இருப்பேன். நான் ஆகவே பூலோக நன்மையும் பரலோக நன்மையும் இணைந்து உங்க வாழ்விலே தேவனை முன்னிறுத்தி தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு உகந்தவர்களாய் நீங்கள் வாழ முற்படுவீர்களே, ஆனால் சகலத்திலும் தேவன் உங்களை நடத்துவார், வெற்றி காண செய்வார். இந்த 3 விதமான ராஜாவின் பலம் உங்களை நிறைக்கும், ஆசாரியத்துவத்தின் மேன்மை உங்களை நிறைக்கும், தெளிந்த புத்தியாகிய தீர்க்க தரிசனத்தின் ஆவி இயேசுவுக்கு சாட்சியாய், உண்மையுள்ள சாட்சியாய் நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்வை கர்த்தர் சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியே ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, யுதித்துக்கும் அஜித்தாவுக்கும் மட்டும் இல்லை, அந்த பலமுள்ள தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். என்னால் ஜெபிக்க முடியல, தேவனிடத்தில் அன்பு வைக்கிற பிள்ளைகளை நீங்கள் காணப்படுவீர்களானால் அந்த ஆசாரியத்துவத்தின் மேன்மை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருவார். 3வதா தெளிந்த புத்தி. என் தேவன் யார், நான் யார்? இந்த 3 விதமான அபிஷேகத்தை தேவன் தந்து வாழ்வில் இணைக்கப்படக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கும் தந்து தேவன் தமது மகிமை விளங்க பண்ணும்படியாய் வந்திருக்கிற தெய்வ ஜனங்கள் யாவரும் அப்படியே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் எல்லார் கர்த்தரை நாம் துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லார் வாய்களை திறந்து
செபிங்க. உண்மையா பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம்னா இந்த கேட்ட அந்த 3 வார்த்தையின்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படிப்பட்ட மேன்மையான அபிஷேகத்துக்கு சுதந்திரவாளியா இந்த பிள்ளைகள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவ கிருபை என்னால் இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி எல்லார் கரங்களை உயர்த்தி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி சரீரமாகிய சபையிலே ஊக்கமாய் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளது. வாயை திறந்து எல்லாரும் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், அலைகள் என் மேல் மோதினாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவகரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த உம்முடைய நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அருமையான தம்பி உதித்தையும் அஜிதாவையும் கர்த்தாவே, இந்த 3 விதமான அந்த அபிஷேகம் கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவனே என் பலன் என்று சொல்லி, தேவன் மாத்திரமே என்று ஆராதித்து, தேவன் யார் என்பதை உணர்ந்து தெளிந்த புத்தியிலே ஒவ்வொரு நாளும் உன் பாதத்தை பற்றி கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நீ நடத்த பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஒன்றே பலனாய், உம்முடைய வார்த்தை ஒன்றே அரணாய், பாதுகாப்பாய், உயர்ந்த அடைக்கலமாய் நின்று உன் பிள்ளைகள் வாழ்விலே ஒரு நன்மை குறைவில்லாமல் நீ நடத்தி கொண்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்ல அடியானு கொடுத்த கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உமது மகிமை விளங்குவதாக கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மிகுந்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப அமைதியாக, சலசலப்பு இல்லாமல், ரொம்ப கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக மணமக்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கணும், சரீரத்திலும் ஆத்மத்திலும், இல்லையா? 2 பலனும் அவசியம். அன்பு வேணும், இன்னைக்கும் வேணும், என்னைக்கும் வேணும், இல்லையா? நிறைய கல்யாணத்தில் வந்து கல்யாணமான புதுசில் வந்து மாப்பிள்ளை சொல்லுவாராம் ஹனி அப்படிம்பாராம். 6 மாதம் ஆச்சுன்னா சனி அப்படிம்பாராம். அன்பு குறைஞ்சி போயிடுது. தேவயானி அப்படிம்பாராம். 6 மாதம் கழிச்சு தேவயானி அப்படி கேட்பாராம். உங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக இல்லாமல் நீங்கள் இன்று போல் என்றும் வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அந்த தெளிந்த புத்தி ரொம்ப ரொம்ப அவசியங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக சுமூகமாக ஆசீர்வாதமாக வாழணும்னா
கணவனுக்கும் தேவை, மனைவிக்கும் தேவை. ஆகவே ரொம்ப அழகான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கேட்ட வார்த்தைகள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மட்டுமில்லை. இப்போ ஒரு சௌரியம் என்ன தெரியுங்களா, அப்போல்லாம் பார்த்து சொன்னாங்களா, அப்போ அவர் கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ணது மனசில் வச்சுருக்கிறார்ல, இப்போ ஒருவேளை நீங்கள் அந்த மனசில் வைக்கலாம் கூட பிரதர் பிடிச்சி வச்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இன்னும் எங்கள் பசங்க இன்னும் ஒருபடி மேலே போய் யூடியூப்பில் போடுறாங்க. உங்கள் கல்யாணத்தை உலகம் முழுக்க பார்க்கலாம், நீங்கள் நினச்ச நேரம்லாம் போட்டு பார்த்துக்கலாம். சரி, ஆகவே போட்டு பாருங்க, கேளுங்க, கர்த்தருடைய பலத்தினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுங்க, ஆசீர்வாதமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த திருமண ஆராதனை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது மிக முக்கியமான நேரத்துக்குள்ளாக வருகிறோம். திருமண உடன்படிக்கைக்குள்ளாக மணமக்களை நடத்த வேண்டிய நேரம். மாப்பிள்ளை உதித் பன்ஸ்லேயுடைய தாயும் தகப்பனும் வந்து தங்களுடைய குமாரன் அருகில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அஜித்தா ஹெலனின் தாயும் தகப்பனும் வந்து தன்னுடைய மகளிடத்தில் நிற்குமாறு உங்களை அன்பாய் கேட்கிறோம். பெண் மாப்பிள்ளையுடைய பெற்றோர் நீங்கள் துரிதமாய் வந்து மணமக்களுக்கு அருகாமையிலே நிற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் நன்னிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த திரு ஜான்சன் திருமதி ரோஸ்லின் சாந்தி அவர்களுடைய குமாரனும் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினருமான உதித் போன்ஸ்லே அவர்களுக்கும், திருச்சி மாவட்டம் திருவழுப்பூரை சேர்ந்தவரும் திருவெரும்பூர் பகுதியிலே துவாக்குடி மலை பகுதியிலே வசிக்கிறவருமான திரு நீனோஸ் திருமதி வனஜா அவருடைய குமாரத்தையும், எபினேசர் ஜெப மையத்தினுடைய அங்கத்தினருமாய் இருக்கிற அஜித்தா ஹெலின் இவர்களுக்கும் திருமணம் செய்ய நாம் இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இவர்கள் திருமணத்தில் இணைக்கக்கூடாது என்பதற்கு சரியான காரணம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது சொல்லலாம், இல்லது எப்பொழுதும் சொல்லாதிருப்பீர்களாக. உங்களுடைய மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இவருடைய திருமணத்தை நடத்தி வைக்க நாங்கள் முற்படுகிறோம். மாப்பிள்ளை பெண்ணு இருந்துச்சுன்னுங்க. ஓகே சிஸ்டர், இப்படி வாங்க, தம்பிட்டு வாங்க, நீங்கள் 2 பேர் வாங்க அப்படின்னு. ஓகே, முதலாவது மாப்பிளுடைய பெற்றோர் அவர்களை பார்த்து கேட்கிறேன். ஹேண்ட் மைக் கொடுங்கப்பா, அவங்க கையில் கொடுத்துருக்கேன். ஓகே, திரு ஜான்சன் திருமதி ரோஸ்லின் சாந்தி உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய மகன் உதித் போன்ஸ்லே அவர்களுக்கு திரு நீனோஸ் திருமதி வனஜா அவருடைய மகள் அஜித்தா ஹெலின் அவர்களை மனைவியாக்கி கொள்ள உங்களுடைய மனப்பூர்வமான சம்பதத்தை யாருடைய கட்டாயமின்றி தேவ சமூகத்தில் தெரிவிக்கிறீர்களா? பெண்ணுடைய பெற்றோர் திரு நீனோஸ் திருமதி வனஜா உங்களை பார்த்து கேட்கிறோம். உங்களுடைய மகள் அஜித்தா ஹெலின் அவர்களுக்கு உதித் போன்ஸ்லேயை கணவனாக உங்கள் வீட்டு மருமகனாக ஏற்றுக்கொள்ள உங்களுடைய மனப்பூர்வமான சம்பதத்தை யாருடைய கட்டாயமின்றி தேவ சமூகத்திலே தெரிவிக்கிறீர்களா? ஆமாட்ட கொடுங்க. ஓகே, நன்றி. இப்போ மாப்பிள்ளையும் பெண்ணும் தேவ சமூகத்திலே தங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டிய நேரம். உதித் போன்ஸ்லே, உங்கள் வாழ்க்கை துணைவியாக அஜித்தா ஹெலினை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய மனப்பூர்வமான சம்மதத்தை யாருடைய கட்டாயமின்றி தேவ சமூகத்திலே தெரிவிக்கிறீர்களா? தெரிவிக்கிறேன். பெண்ணிட்ட கொடுங்க மைக்கு. அஜித்தா ஹெலின், உங்களுடைய வாழ்க்கை துணைவனாக உதித் போன்ஸ்லே அவர்களை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய மனப்பூர்வமான சம்மதத்தை யாருடைய கட்டாயமின்றி தேவ சமூகத்தில் தெரிவிக்கிறீர்களா? வெரி குட். பெற்றோரும் மணமக்களும் தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களும் உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை உங்களுடைய மௌனத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது வேதாகமத்தின் முறைமையின்படி பெண்ணுடைய கரத்தை பிடித்து பெண்ணுடைய பெற்றோர் மாப்பிளுடைய கரத்தில் ஒப்படைப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், மணமக்களை வாழ்த்த போகிறோம். சரி, இப்போ திருமண
உறுதிப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு நேரம். வலது கையை பிடிங்க, இடது கையில் மைக்கு பிடிச்சிக்கங்க, வலது கையில் பிடிங்க. நான் சொல்கிறத காதால் கேளுங்க. உங்கள் கண்ணால் அவங்க கண்ணை பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது, அங்கே கண்ணை பார்க்கணும். ஓகே, சரி. உதித் போன்ஸ்லேவ் ஆகிய நான், உதித் போன்ஸ்லேவ் ஆகிய நான், அஜித்தா ஹெலின் ஆகிய உன்னை, அஜிதா ஹெலின் ஆகிய உன்னை என்னுடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு, என்னுடைய வாழ்வின் துணைவியாக ஏற்றுக்கொண்டு, இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், சுகத்திலும் பலவீனத்திலும், குறைவிலும் நிறைவிலும், குறைவிலும் நிறைவிலும், வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும் உன்னை நான் நேசித்து, உன்னை நான் நேசித்து, என் அசையும் அசையா சொத்துக்களினாலே, என் அசையும் அசையா சொத்துக்களினாலே உன்னை கனம் பண்ணி, என்னை கனம் பண்ணி, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அல்லது கர்த்தர் வரும் வரை, அல்லது கர்த்தர் வரும் வரை உன்னையே நான் நேசித்து, உன்னையே நான் நேசித்து, என் அசையும் அசையா சொத்துக்களாலே கனம் பண்ணி, என் அசையும் அசையா சொத்துக்களால் உன்னை கனம் பண்ணி, வேற்று மனைவியின் முகம் வேற்று பெண் முகம் பாராமல், ஏற்று பெண் வேற்று பெண் முகம் பாராமல், ஏற்று பெண் வேற்று 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 வேற பொண்ணு பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. வேற்று பெண் முகம் பாராமல் ஒருவருக்கே கணவனாய் இருப்பேன் என்று, உன் ஒருவருக்கே கணவனாய் இருப்பேன் என்று, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உறுதி கூறுகிறேன். உறுதி கூறுகிறேன். சரி, இப்போ என்ன சொல்லணும்? அஜித்தா ஹெலின் ஆகிய நான், அஜிதா ஹெலின் ஆகிய நான், உதித் போன்ஸ்லேவ் ஆகிய உங்களை, உதித் போன்ஸ்லேவ் ஆகிய உங்களை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு, என் கணவனாக ஏற்றுக்கொண்டு, உம்மை நான் இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், குறைவிலும் நிறைவிலும், வாழ்விலும் தாழ்விலும் நேசித்து, என் அசையும் அசையா சொத்துக்களினாலே உம்மை கனம் பண்ணி, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அல்லது கர்த்தர் வரும் வரை, வேற்று ஆண்முகம் பாராமல், ஒருவருக்கே மனைவியாய் இருப்பேன் என்று, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே, திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உறுதி கூறுகிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே நிச்சயத்தில் அவங்க பைபிள் மாற்றியாச்சு, மோதிரம் போட்டாச்சு, செயின் போட்டாச்சு. அதனால் இப்போ கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறாரு. இவங்களும் அந்த வார்த்தையினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது தன்னுடைய மனைவியுடைய முகத்தில் இருக்கிற முக்காட்டை தம்பி உதித் அவர்கள் ரிமூவ் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். மாப்பிள்ளையுடைய மாமா, பெண்ணுடைய மாமா, நீங்கள் முன்னே வருமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அப்படியா? சரி. ஓகே, அப்போ நீங்கள் கொடுங்க. மாப்பிள்ளை கையை தம்பி கையில் கொடுங்க, அவங்க அப்பாட்ட கொடுத்து பொண்ணுகிட்ட கொடுங்க. சரி, மாப்பிள்ளையும் பெண்ணும் மாலை மாற்றிக்கொள்வார்கள். முதலாவதாக தம்பி உதித் தன்னுடைய மனைவிக்கு மாலை அணிவிப்பார்கள். போடுங்க, கரங்களை தட்டுவோம், மகிமைப்படுத்துவோம். அப்படி கேமரா பாருங்க. பெண் தன்னுடைய கணவனுக்கு மாலை அனுப்பிக்கிறார். கரங்களை தட்டுவோம். திருச்சபை பதிவேட்டிலே மணமக்கள் கையொப்பமிடுகிற நேரம். சாட்சி கையொப்பமிடுகிறதற்கு மாப்பிள்ளை சார்பாக 2 பேரும், பெண்ணின் சார்பாக 2 பேரும் வருமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல மாப்பிள்ளை.
கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும் வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒருபோதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். அனுதினமும் நடத்திடுவார். புது கிருபைகள் அளித்திடுவார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. கதவு திறந்திடும் கட்டுகள் அறுந்திடும் செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும் ஆளுகை செய்திடுவார். கதவு திறந்திடும் கட்டுகள் அறுந்திடும் செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும் ஆளுகை செய்திடுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுது திருச்சபை நியமின் பிரகாரமாக உதித் போன்ஸ்லே அவர்களும் அஜிதா ஹெலின் அவர்களும் கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. நம்ம எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொன்னால் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். சரி, அதனால் இப்படி திருமணத்திற்கு அடையாளமாக இந்த சர்ச் மூலமாக கொடுக்கப்படும் இந்த சர்டிஃபிகேட் இப்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த திருமண ஆராதனையை இம்மட்டு கர்த்தர் நீர் நேர்த்தியாய் நடத்தி தந்ததுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். மணமக்களை ஆசீர்வதியும். இவளை வாழ்த்த வந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், கிராமம் மக்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆளுகையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தி கொடுத்த எல்லா தேவ ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்காக நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். தொடர்ந்து மண்டபத்தில் நடக்க இருக்கிற வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடு உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இன்றைக்கு கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கிற புதுமண தம்பதியாரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நடக்க இருக்கிற வரவேற்பு நிகழ்ச்சி நீங்கள் மனதில் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி திருமணத்துக்கு அடையாளமாக அடையாள சின்னத்தை இப்பொழுது மாப்பிள்ளை பெண்ணுக்கு அணிவிப்பார்கள்.
சரி, மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டர் லூகாஸ் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் ஜோனத்தான் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் விசேஷத்த நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.